2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது திமுக கலைஞர் தலைமையில் அந்த தேர்தலை சந்திச்சது. அந்த தேர்தலில் திமுக சார்பில் கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் முக்கியமான வாக்குறுதி அப்படிங்கிறது ஆட்சிக்கு வந்தால் முழுமையான மது விலக்கை அமுல்படுத்துவோம் அப்படிங்கிறதாம். அதற்கு மாற்றாக அதிமுக தரப்பிலிருந்து அவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதிமுக ஆட்சிக்கு வந்தால் படிப்படியான மது விலக்கை அமுல்படுத்துவோங்கிறது அவங்க ஒரு உறுதிமொழி கொடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு வரவில்லை, அதிமுக தான் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருது. அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மதுவிலக்கை வலியுறுத்தி திமுக சார்பில் பேசப்பட்ட பேச்சுக்களும் விடப்பட்ட அறிக்கைகளையும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம முழுமையாக எடுத்து பார்த்தோம்னா தெரியும். கனிமொழி அவர்கள் பேசின பேச்சு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சு இன்றைக்கும் சமூக ஊடகங்களில் பார்த்திங்கன்னா வைரலாக வலம் வந்து கொண்டிருக்கு. இதை நம்ம எல்லாருமே பார்க்கலாம். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்து விட்டது. ஸ்டாலின் முதலமைச்சராகிவிட்டார். அதன் பிறகு 5 ஆண்டு காலம் திமுகவோட ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இந்த 5 ஆண்டு காலத்தில் முழுமையான மதுவிலக்கையும் அவர் கொண்டு வரலை, படிப்படியான மதுவிலக்கையும் அவர் கொண்டு வரலை. அதன் பிறகு பார்க்கும்போது மணமகிழ் மன்றங்கள் அப்படின்னு சொல்ல கிளப்புகள் மூலமாக இந்த மதுபானங்களை விற்பனை செய்வதற்கான அதையும் தொடங்கி வைத்தது இந்த திமுக அரசாகத்தான் இருக்கிறது.